அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரம்சியாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரசம் ரைஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் மல்லி, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகா. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 தக்காளி பழம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். சாப்பாடுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியையும் பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். சாதம் நல்லா குழஞ்சி வரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.